ஹாப்பி பொங்கல். இங்கே எப்படி சூதாட்டம் ஒன்று நடத்தல. அந்த சேனல் கொடுக்க முடியும் கடைப்பில் நடத்தி பொழுதுபோக்க மட்டுமே. இது முழுக்க கேரளா மட்டுமே. கடைசியாக ஒரு கெஸிங் ஒன்று பார்த்தேன். அது நல்லா இருந்துச்சு. அந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா அவன் கரெக்டாக கொண்டு வரான். அந்த கேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஏபியில் ஒரு 77 வர மாதிரி இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரூட்டாக இருக்குது. அதுக்கான கெஸிங்காக எடுக்கிறப்ப நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக மார்க் பண்ணுறேன். கடைசி ஒரு 4 ரூட்டு 5 ரூட்டை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சாரி, இது மாதிரி கேம்லாம் விளையாடுவோம் ஒரு டைமில். இதில் நான் மார்க் பண்ணி வச்சேன், மறந்துட்டேன். இருபத்தஞ்சுக்கு ஒரு 52, ஒரு 62க்கு ஒரு 62, ஒரு 27க்கு ஒரு 27, ஒரு 0-20க்கு ஒரு 0 பாக்ஸு, ஒரு 7-77க்கு ஒரு 7-75 பாக்ஸில் அடிக்கணும். கண்டிப்பாக எனக்கு கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஏபியில் ஒரு 77 சொல்கிற நம்பர் அடித்து அவனுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா எனக்கு ஆல் போர்டில் 7 வருது. நான் எல்லாரும் விட்டு வச்சு லாக் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக இப்போ எடுத்தேன் கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங்கு கடைசி கெஸ்ஸிங் எப்போவுமே நம்ம நம்பர் பாஸ் ஆகுது, உங்களுக்கே தெரியும். அது ஒரு 8-74, ஒரு 7-29, ஒரு 7-87, ஒரு 750. இந்த கிராஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக 7 வச்சு இந்த கேமே விளாண்டுருப்பான் அவன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நாள் கேப்பு, ஒரு நாள் கேப்பு விட்டு இங்கே 7 வச்சு கேம் விளாடணும். ஆல்ரெடி நம்ம சொன்னதை பார்த்தீங்கன்னா 30-77 ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். ஞாபகம் வச்சு தெரியும், உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. 30-77 ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ பிபோட 7 வச்சு தான் ஒரு கேம் நவுத்துற மாதிரி எனக்கு தெரியுது எனக்கு. ஆனால் ஒரு ஆல் போர்டில் ஒரு 7 கண்டிப்பாக எனக்கு வர மாதிரி தான் எனக்கு இருக்குது. உங்கள் கெஸ்ஸில் தான் ட்ரை பண்ணுங்கள். பட் பார்த்தீங்கன்னா இதில் நான் எடுத்து ஃபில்டர் பண்ண பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 07, ஒரு 57, ஒரு 87, ஒரு 67 அடிக்கலை. இதில் அடிக்காத நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 3, ஒரு 1, ஒரு 6. இதை பேஸ் பண்ணி தான் அடிக்கல அவன். மற்ற எல்லா நம்பரும் அடிச்சிட்டாவன். இதை பேஸ் பண்ணி ஒரு நம்பர் அடிக்கலாமன். இதனால் இதுக்கு பேசிக்காக நம்ம இது பார்க்க போனோம்னா நமக்கு ஒன்றும் சிந்தட்டிக்காக ஒன்றும் யூஸ் ஆகலை. நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன் நான், பட் யூஸ் ஆகலை. நான் இன்னைக்கு நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 778 சொல்லி ரிப்பீட் நம்பர் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா 287க்கு அடித்த மாதிரி, 787க்கு 787 அடித்த மாதிரி, அதே மாதிரி 899க்கு 899 பாக்ஸில் அடித்த மாதிரி இந்த நம்பர் அவன் பாக்ஸில் அடிக்கணும். அப்படி அடித்தானா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 770 லாக் பண்ணுறேன். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு ரீசன் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதனால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 770 வச்சு நான் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். ஆகஸ்ட் மாதம் கடைசி ஒரு 10 நாள் சாட்டை பாருங்களேன். இதில் நம்பரை ஏசி நம்பரை அவன் எடுத்து பிசியில் விளையாண்டே வருவான். இதில் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 73 மட்டும் 78 பவர் பண்ணாமல் அடுக்கி வச்சுருக்கான். அது மட்டும் தான் பெண்டிங் நிற்கிது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பர் பேட்டர்னில் கண்டிப்பாக முடிச்சே ஆனவன். உங்கள் கெஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட இந்த சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பரை ஏசியோட நம்பரை பிசியில் அடிச்சுக்கிட்டே வருவான். பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிச்சுக்கிட்டே வருவான். நான் பார்த்துக்கிட்டேன். கடைசியாக ஒரு ஏசி 73 மட்டும் அவன் பவர் பண்ணாமல் வச்சுருக்காம. நான் அதுக்கான சொல்ல வரேன். ஏசி 73 இருங்க, தூக்கிடுறேன் அந்த பேட்டர்ன். இந்த ஏசி 73 பவர் பண்ணி பிசியில் 78 வைக்கலவன். அதனால் சொல்ல வரேன், கெஸ்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சார்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 778 சொல்லி கொடுக்குறேன். ஒரே ஒரு சிங்கிள் நம்பராக உங்கள் நம்பர் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.